டூ சசிஸ் கிச்சன் வாங்கினேன். கிருஷ்ணகிரி நெருங்கிடுச்சு. அதனால் இப்போ அவருக்கு பிடிச்சது கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அவல் தான். ஸோ அதில் வச்சு எப்படி புட்டு செய்யலான்றதை பாருங்கள். தேவையான சிறுபருப்பு அதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் 1 கப்பு அவல் பாருங்கள். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவல் ஒயிட் அவலில் எடுத்துட்டு இது நல்லா பொன் முருவலாக வறுத்துருங்க. அதோடு சேர்த்து ஏலக்காயும் பாருங்க. நல்லா பொடிச்சாச்சு. பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கணும். ஏன்னா புட்டு மாவுக்கு எப்படி நம்ம பிசைவோமோ இதை பாருங்கள். நல்லா உதிரியாக தண்ணி போட்டு அழகாக நல்லா உதிரியாக இது நல்லா ஃபுல்லாக ஆவி கட்ட வேண்டியது தான். பாருங்க, நல்லா ஆவி கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோன்னா சரியாக போய்டும். இது பாருங்கள், ஃபைனலாக எடுத்துட்டு சூடு இருக்கும் போதே நெய், முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவி போட்டு எண்ணெய் வெல்லம் இருந்ததுன்னா இது நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது பனை வெல்லம். அதை போட்டு இது மிக்ஸ் பண்ணி உங்கள் அன்பானவங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.